ஸ்கிரீன் வந்தீங்களா? லோட் ஆகுது. ஓ வந்துருச்சு. ம். அவனோட ஹோம்ஒர்க் நல்ல இப்போ ஒரு ஓதிட்டு புதிய பாடத்துக்கு வருவோம். அவனோட ஓது பார்ப்போம். صراط الذين أنعمت عليهم ரெண்டாவது وأما السائل فلا இல تنهر பல இல அல்ல இல وأما السائل فلا تنهر மூணாவது وأنزلنا من المعصرات ماء ثجاجا சஜ்ஜ அந்த ஜ அண்டு நிப்பாட்டுறது பல நேற்று நிப்பாட்டுறோம் சஜ்ஜ அங்கதான் பிரச்சனை. சரி. சரியா? وأنزلنا من المعصرات ماء ثجاجا இப்போ ما سجاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا கஷ்டப்பட்டு நிப்பாட்டி வருவாங்க நல்லா நிப்பாட்டி வந்து போகல சரியா வருது 3 செகண்ட் நிப்பாட்டுதா திருப்பி ஒரு வந்து பார்ப்போம். وأنزلنا من المعصرات ماء ثجاجا குட் 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 நாலாவது إيلافهم رحلة الشتاء والصيف الصيف அது பிள்ளை الصيف صيف والصيف إيلافهم رحلة الشتاء والصيف திருப்பி போதுங்க إيلافهم رحلة الشتاء والصيف الصيف الصيف அதுல 2 செகண்ட்ஸ்க்கு ராகத் எடுங்க والصيف إيلافهم رحلة الشتاء شتاء அல்ல والصيف சித்த சரி ஓகே பிரச்சனை இல்லை அடுத்து வாங்களே நாலாவது அஞ்சாவது بأن ربك أوحى لها أوحى لها أوحى لها بأن ربك أوحى لها குட் ஓகே ஹாய் இப்போ இதில் நாங்கள் இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். யோது பாபு إن شانئك هو அக்கா இல்லை الأبتر சவுண்டே வரணும். إن شانئك هو الأبتر إن شانئك هو الأبتر
ஹுவல் அப்தர். ஹுவல் அப்தர். إن شانئك هو الأبتر. சரி, இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் தான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நீங்க எப்படி ஓதுனீங்க? ஏன் அபுத்தரண்டு ஓதுனீங்க? அப்தரண்டு ஓதையில் தானே. ஏன் அபுத்தரண்டு ஓதினும்? என்ன ரீசன்? அது ஒரு கபம் 2 லெட்டர்ஸ் வந்தோன்னே அப்படி தான் சொல்லி நிப்பாட்டணும். என்ன ரீசன்? யாரும் சரி தந்தது அப்படி? நீங்களா ஐடியா பண்ணிக்கொண்டு அப்படியா? அ இல்ல இல்லையா? அப்படித்தான் ஓதணும்னு தாரம் சொன்னேன். என்ன முந்தில செய்யல? முந்தில மதரசால. சொல்லி தந்தாங்களா அப்படி உண்டு? ஓ இல்லையா? என்ன லெட்டர்ஸ் ஞாபகம் வைக்குதா? அதே மறந்துச்சு லெட்டர்ஸ். பவும் கவும் நினைவு இருக்குது. பவும் க ஹ. ஓஹ ஹயா? ஹ விலங்குல விலங்குல என்ன எழுது? ஹ ஹ. அந்த இந்த ஹ அப்படியா? ரஹிலத்தை. ஓ விளங்கினேன். நீ இந்த இடத்துல ஓத போக்குல எனக்கு விளங்கினேன். அப்படி அல்ல. சரியா விளங்கிக்கொள்ளணுமா? சரியா? இதுல வந்து என்ன என்ன சிஸ்டம் என்றால், நான் தமிழ்ல சொல்ற கலக்கி ஓதுற மெத்தட்னு சொல்றேன். என்ன சொல்றேன்? கலக்கி விடுற. கலக்கி ஓதுற விளங்குதா என்னன்னு சொல்லி? என்ன பாசம் பார்த்த பாசம் விளங்குதா? மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்றல. மிக்சிங்கிறது கலக்குறது. அது கலக்குறது. ஒன்னோட வீடு மிக்ஸ் பண்ற. அது வேற, இது வேற. அப்படி விளங்கிட்டீங்க. கலக்குறேன்னு சொன்னா மிக்ஸ் பண்ற அப்படியா? ஓ சரி, இதுக்கு இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவாங்க 2 வேர்டு. ஒன்று வைப்ரேஷன் லெட்டர் அல்லது பம்மிங் லெட்டர். என்ன அப்படிடா? அ ஒரு சவுண்ட் வைப்ரேட் ஆகுற மாதிரி சவுண்ட் ஒண்ணு செய்யணும். ஒன்று சொல்லி விடணும். வைப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மாத்தணும். அப்படி இல்லாட்டி பம்மிங். பம்மிங் சொன்னா என்ன? வளமையா நீங்க ஓதி கொண்டு போற இடத்த விட்டுட்டு கொஞ்சம் அதுல ஹை பிச் கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் வித்தியாசமா மாறும். உதாரணத்துக்கு இப்பு. இப்பண்டு ஓதையில. இப்பண்டு ஓதினா பம்மிங் இல்ல. நார்மல் ட்ராக்ல போயிடும். அதுல நீங்க என்ன செய்றீங்க? இப்பண்டா ஓதுறீங்க. அப்படி ஓதையில. எப்படி ஓதணும்? அப் இபு. எப்படி? இபு. இபு சரி, தமிழ்ல இன்னொரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அழுத்தம் கொடுத்து ஓதுறன்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் பண்ணி ஓதுற. அழுத்தம் கொடுத்து ஓதுறன்னு சொல்லுவாங்க. எப்படி? இபு. அழு சரி, இதுக்கு 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஒன்று பா. இப்ப நீங்க சொன்னது மாதிரி எப்படி வரணும்? இபு இபு. இன்னொன்று. இது எப்படி வரும்? பாப்பமே. பாக்கு சுக்கூன் வந்தா இபுன்னு ஓதணும். அப்போ காஃபுக்கு சுக்கூன் வந்தா எப்படி ஓதணும்? இப்பு வெரி குட். இஃபு. இது இப்பு இஃபு. இது 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 ஆ இது. வெரி குட். இது அல்ல இது. லாஸ்ட் ஒன். இஜு இஜி. இப்ப எத்தனை வந்து இது? 5 இதுல ஹா வந்துக்குதா? இல்ல. இல்ல. இந்த 5ஐயும் மிஸ்டர் அயாத் முஹம்மத் எந்த காரணம் கொண்டும் எந்த நேரத்திலையும் எப்பயும் இதுக்கு பின்னால மறக்க இயலா. இத பத்தி அடிக்கடி கேள்வி வரும். ஓகே. பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கிளியர் தானே? பசங்க லாஸ்ட்ல ஓ நிப்பாட்டுற மெத்தட், மத்திட கேன்சர், கண்ணாலையும் வாயாலையும் பிராக்டிஸ் பண்ற மெத்தட் எல்லாம் கிளியர் தானே? திடீர்னு ஓ கேள்வி வரும். கேள்வி வந்தா திருப்பி சரி. நான் ஸ்ட்ரக் ஆகணும். அது வரைக்கும் ஃப்ளோல கிளாஸ் போகும். கேள்வி வர நேரம் ஸ்ட்ரக் ஆகும். ஸோ கேள்விக்கு ஆன்சர் எப்பயும் எனி டைம் ரெடி ஆகிக்கணும். சரி, இப்ப நாங்க பிச்சத்துக்கு வருவோம். அப்போ வைப்ரேஷன் மெத்தட்ல அல்லது பம்மிங் மெத்தட்ல ஃபோர்ஸ் பண்ணி ஓத வேண்டிய லெட்டர்ஸ் எத்தனைக்கு? 5. 5 விச் ஒன்? பே ஜீம் தால் சா காஃப். பே ஜீம் தால் சா காஃப். சரியா? இதுக்கு ஒரு சரி. ஃபோக்கஸ் பண்ற மெத்தட் உண்டு. பாருங்க, நான் மேல ஃபத்ஹா கஸ்ரா போடுறேன். அதுக்கு ஏத்த மேல வாசிங்க பார்ப்போம். எல்லாத்தையும் சேர்த்து. விலங்கல்ல. வேணாம். அது வேணாம். இந்த 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நான் சொல்ல போறோம் சொல்லித்தரேன். சரியா? இந்த 5 லெட்டர் முக்கியம். இப்ப நாங்க வரப்போற இன்னும் முக்கியமான கான்செப்ட் என்னடால்,
அயாத் இந்த அஞ்சை தவிர இதான் முக்கியமான பாயிண்ட். உங்களோட இது முன்னாடி போன மதரசால சொல்லி தந்துக்கிறாங்க, ஓகே, இந்த அஞ்சையும் கலக்கணும்னு சொல்லி அவங்க இன்னொரு விஷயத்த சொல்லி தர மறந்துட்டாங்க. என்ன விஷயம் தெரியுமா? சரியா? இந்த அஞ்சை தவிர வேற எந்த லெட்டர்லையும் என்ன செய்யக்கூடாது? ஹை பிட்ச்ல போகக்கூடாது. ஹை பிச் இல்ல வைப்ரேட் மெத்தடுக்கு வரப்படாது. இந்த கலக்கி ஓதுறதுக்குள்ள போகப்படாது. விளங்குதா? பம்மிங் சரி. லெட்டர்ஸாக மாற்றப்படாது. ஓகேயா? ஓகே. சரி, இப்ப கீழ் வசனத்தை ஓதும் பார்ப்போம். ஈலாஃபையும் ஓதும் பார்ப்போம். இங்கதான் பிரச்சனை. إيلافهم رحلة الشتاء والصيف. ரிஹுலத என்று ஓதையிலாது. விளங்கிச்சா இப்ப? ஏன் ரிஹுலத ஓதையிலாது? ஹாக்கு சுக்கூன் வச்சா இஹு என்றா அது என்னது? அதான் வைப்ரேட். அதுதான் நாங்க பம்மிங் லெட்டருக்கு மாத்துறோம். தட்ஸ் ராங். எப்படி வரணும்? ரிஹ்லத, رح ரிஹுலத, ரிஹ்லத. அண்டர்ஸ்டாண்ட் பிட்வீன் த கேப் டிஃபரண்ட். أوه விளங்கிச்சா டிஃபரண்ட்? ரிஹ்லத, أوه ரிஹுலத. இப்ப நீங்க ஓதுனீங்க எப்படி? ரிஹுலத ஷித என்றுதான் ஓதுனீங்க. இது மாறும். أوكي. இது முக்கியமான அடுத்த சாப்டர். இந்த சாப்டருக்கு பேர் என்ன? விரும்பிய மாதிரி பேர் வச்சுக்கோங்க. அழுத்தம் கொடுத்து ஓதுற சாப்டர், கலக்கி ஓதுற சாப்டர், வைப்ரேஷன் மெத்தட்ல ஓதுற சாப்டர், பம்மிங் மெத்தட்ல ஓதுற சாப்டர். எப்படி சொன்னாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் மிகுது. சரிங்களா? அயாத் أوه கோழி இறைச்சி தின்னலாம், மாட்டிறைச்சியும் தின்னலாம். இப்ப என்ன தின்ன இயலாது? எல்லாம் தின்ன இயலும். அப்படியா? إله. என்ன தின்ன இயலாது? ஒன்று சொல்ல குயிக்கா paper குயிக்கா சொல்லுங்க. ஆ paper paper. தின்ன இயலா. அது أوه கிளியர் தானே? أوه எந்த ஒன்றுலையும் ஒன்று எஸ் இருந்தா இன்னொன்று நோ டிக்குது. ஒன்று கேன் டூன்னு சொன்னா இன்னொன்று கான் டூ டிக்குது. அப்படிதானே? أوه ஸோ அரபிக்ல குர்ஆன் ஓதுறதுல வைப்ரேஷன் மெத்தட் லெட்டர்லையும் அது கண்டிப்பாக கட்டாயமாக இது மறக்க கூடாது. ஏன்னா இது உனக்கு இந்த விஷயம் சொல்லி தனியாங்களா உங்களுக்கு? ஏன்னா இல்ல. அதனால நீங்க எல்லா இடத்தையும் கலக்குறீங்க. இப்படிதானே? أوه இந்த வைப்ரேஷன் மெத்தட் லெட்டர் தெரியும். இப்படி வந்தா இப்படி எடுத்து ஓதணும்னு தெரியும். ஆனா இப்படி வராத லெட்டர்ஸ் என்ன செய்யக்கூடாது? அந்த கேட்டகரிக்கு கீழே கொண்டு வரக்கூடாதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல முக்கியமா இப்போது நீங்க மாட்டிக்கிறீங்க ஹால. நான் உங்களோட அவதானத்துக்கு சொல்றேன். நீங்க ஓதின விஷயம் இல்ல. ஹார்ட லெட்டர் உங்களை அறியாம, உங்களுக்கே தெரியாம அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு? இந்த இதுக்குள்ள வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாரு. ஷேயா போட்டு உங்களுக்கு தெரியாம 6வது நபராக வந்து என்ன செஞ்சிட்டாரு? உட்கார்ந்துட்டாரு. وكانت. அது பிழை. இதான் உங்களோட இன்றைய புதிய சாப்டர். சரி, இப்ப நாங்க விஷயத்துக்கு வரோம். இதை ஓது பார்ப்போம். இது இப்ப நாள் ஓதுறதுதான் வேலை. குயிக்கா. إن الإنسان لفي خسر. ஹோசர். அப்ப சீன் என்ன செய்யுது? இஸ் என்று வருது. எப்படி? பாத்தீங்களா? பாத்தீங்க இப்ப எல்லாத்தையும் கலக்குறீங்களே. எல்லாத்தையும் வைப்ரேட் பக்கத்துல கொண்டு வரீங்களே. என்ன பிரச்சனை? خس. ஏழுமா? லஃபி ஹுஸ், ஹுஸ்ர், ஹுஸ், ஹுஸ்ர். வித்தியாசம் விளங்குதா? أوه ஓகே, நான் இதுக்கு மேல பேசல. ரெண்டாவது வாங்க. إذا جاء வெயிட் வெயிட் வெயிட். அது என்னத்துக்கு ஈதா அலிப் என்னத்துக்கு நீட்டீங்க? இப்ப நீட்டுறதுல பிரச்சனை வந்து நீட்டுதலுக்கு என்ன சொல்ற அரபிக்ல? مد. மத்து. மத்துல அலிஃப் வந்தா நீட்டணும். அப்படியா? இத நீட்டணும். அப்படியா? أوه ஓ, ஈத. அப்படியா? அப்ப இது நீ இதே ஓதன்மே. ஈனல், ஈனல் ஓதன்மே. ஏன் ஓதல்ல? இதுலயும் அலிஃப் தான் வந்தீங்க. ஈன்சான் ஓதன்மே. ஏன் நீட்டல? அது எப்படி ஆயா? ألف இங்க வந்தா மட்டும் அலிஃப் வந்தா சொல்லுங்க. 1 second நீட்டணும்.
1 செகண்ட் அலிஃபா தான் நிட்டணும். அது என்ன அலிஃப் அது? சுக்கூன் வைக்கப்பட்ட அலிஃபா, ஃபத்தஹத்துன் வைக்கப்பட்ட அலிஃபா, கஸ்ரத்துன் வைக்கப்பட்ட அலிஃபா, மதுர இல்ல லெட்டர்ஸ் ஒன்றுமே எத்தனைக்கு? இல்ல. ஒன்றும் இல்லாத அலிஃப். வெரி குட். அப்ப இங்க என்ன வந்திக்குது? இங்க ஒன்று வரல அப்படியா? கஸ்ரத்துன் கஸ்ரத்துன் வந்து எப்படி நீட்டுற கஸ்ரத்துன் வந்தா? இப்ப சொன்னீங்களே இப்ப ஒன்றும் வராத அலிஃபை தான் நீட்டணும். அப்ப கஸ்ரத்துன் வந்த அலிஃப் என்ன செய்யணும்? நீட்டணும் அப்படியா? நீட்டப்படாது. ஆயித்தானே ஆயித்தானே. அப்ப என்ன மைண்ட்ல என்ன திங்ஸ் எடுத்தீங்க? ஏன் ஏன் அந்த அந்த யோசனை எடுத்தீங்க நீட்டணும்? ஏன் ஐடியா வந்துச்சு? அயாதுக்கு ஈதா அண்டு நீட்டுறதுக்கு வந்த ஐடியாக்கான ரீசன் என்ன? ஏன் அந்த ஐடியா வந்துச்சு இன்டர்மீடியட்? சரியா? தலைவர், உங்களோட ஐடியா உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். தெரியாம ஓதுற. இப்ப நான் இல்ல ஓதினா செல்லலும், நான் ஓதினா நீ கேட்கலும். ஏன் சரி இதை நீங்க நீட்டி ஓதுனீங்க? என்னத்த ஐடியா எடுத்து ஓதுனீங்க? என்கிட்ட நான் உங்கள்கிட்ட தான் கேட்கணும் இப்ப. ஏன் ஐடியா எடுத்து ஓதுனீங்க? ஏதாச்சும் ஒரு ஐடியாவோட தானே ஓதுனீங்க நீட்டி? சும்மா ஓதினா வாய்க்கு வர மாதிரி இல்லையே. இல்ல அப்ப என்ன ஐடியா எடுத்து ஏன் என்ன ஐடியா வந்துச்சு மனசுல இது நீட்டுறதுக்கு? ஈதான்னு நீட்டுறதுக்கு உங்களுக்கு மைண்ட் இல்ல, உங்களோட மனசு இல்ல, என்ன ஐடியா வந்துச்சு அதை சொல்லுங்க கேட்டேன். அப்பதான் எனக்கு செல்லும். இசா அது தாவரிட்னு ஓகே. நீங்க நான் எனக்கு ப்ராப்ளம் வந்து தாவரிட்னது இல்ல. தாவரிட்னது சரி நீங்க. நான் அதை பத்தி பேசவே இல்லை. அது நிச்சயமே சரி. நான் கேட்கிறேன், இந்த அலிப்பை நீட்டினீங்களே திடீரென்று. ஓ நீ- ஏன் நீட்டினீங்க? என்ன 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 விளங்கிச்சு உங்களுக்கு? அதுல என்ன உங்களுக்கு நீங்க மனசுல நினைச்சு கொண்டு நீட்டினீங்க? என்ன ஐடியா வச்சுக்கொண்டு இல்ல நீட்டினீங்க? கஸ்ரத்துன் மதுவை கஸ்ரம் மதுவாயிடுச்சு. அதைத்தான் கேட்டேன். இதைத்தான் நான் கேட்டேன். வெரி குட். கஷ்டத்துன் வந்தது உங்களுக்கு கஷ்ட மத்து மாதிரி விளங்கிக்கிற. வெரி குட். அப்ப கொஞ்சம் கவனமாயிக்கணும். கஷ்டத்துனுக்கும் கஷ்ட மத்துக்கும் இடையில கொஞ்சம் வித்தியாசம் ஏன்னா பாருங்க, கஷ்டம் ஓ துண்ணுங்கிறது சரிஞ்சு வரும், கஷ்ட மத்துங்கிறது கீழ் நோக்கி வரும். கொஞ்சம் கவனமாயிக்கணும். குட், போதும். إذا جاء نصر الله والفتح. திருப்பி ஒருக்கா ஓதுங்க. இந்த இடத்துல நீங்க ஐனை உச்சரிக்கிறீங்க, அலிஃப் வருது இல்லையே. நாக்கு தூக்குப்படுது தொண்டை போதி. نصر அ அ அனஸ் அனஸ் சவுண்ட் வரணும். உங்களோட உச்சரிப்புல நீங்க أنس ஓதினத்துல சவுண்ட் வரல. நான் சொல்றது பொய் என்றால் என்னோட நீங்க எக்ரி ஆகாட்டி உங்களோட ரெக்கார்டிங் கேட்டு பார்க்கலாம். திருப்பி எப்படம் திருப்பி போதும். إذا جاء نصر الله والفتح. வல் ஃபத்ஹ் மாஷா அல்லாஹ். இது சரி. இந்த இடம் பொழைச்சிட்டு ஏன் போல? ஏன் ராங்? பெரிய மிஸ்டேக். என்ன ரீசன்? 3 seconds நீட்டல்ல. கையில வச்சிக்குதா? கிளாஸுக்கு ஜாயின் ஆகிற முன்னுக்கு உங்களோட வால்ல வச்சிக்குதா? உங்களோட டேபிள்ல வச்சிக்குதா? எங்க வச்சிக்குது? தேவல்ல. இருக்குதா பாத்தீங்களா? ஃபோன்ல ஸ்டாப் வாட்ச். போன் லிஸ்ட்ல வச்சிக்குதா? அப்ப நீங்க 3 செகண்ட் ஓ நீட்டலையே, பக்கத்துல வச்சு நீட்டலையே இப்ப. ஓ ம் திருப்பி போதும் சரியா? சரி. إذا جاء نصر அ அ الله அ ரெண்டு ராங் இருக்கிற. ஐயார் ஒன்று நீங்க 3 செகண்ட்ஸ் நீட்ட மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது என்ற சவுண்ட் வருது இல்ல, ஓது இல்ல. கவனமாய்க்கணும். சவுண்ட் எடுக்கணும். إذا جاء نصر الله والفتح. إذا جاء نصر الله والفتح. ரெண்டும் வரணும். ஜிமெயில் நீட்டணும், أه சவுண்டையும் எடுக்கணும். إذا جاء نصر வெரி குட். الله والفتح. ஓகே, குட். வல் ஃபதஹு என்று ஓதக்கூடாது. நீங்க அப்படி ஓதல்ல. இன்கேஸ் நீங்க ஓதிடுவீங்கன்ற ஒரு ஐடியால சொல்லித்தாரன். வல் ஃபத்ஹ் நீங்க ஓதுனே சரியா? மூணாவது தேர்ட். وإن لنا للآخرة
والأولى. அயாத் கட்டாயம் கண்ணால பாக்குறத கூட்டணுமா? கண்ணால பாக்குறது உன்னிப்பா பாக்குறது போதாது. ஸ்பேஸ் ஓகே. யூஸ் பண்ற அப்படியா? அயாத் அயாத் என்ன? ஸ்பேஸ் ஸ்பேஸ் கண்ணாடி யூஸ் பண்றா? ஓ. கிளாஸ். கொஞ்சம் கவனமா பார்க்கணுமா? ஸ்க்ரீன்ல ஓகே. உங்களோட சில எழுத்துக்கள் சரியா விளங்குது இல்ல. ஃபதஹாத்துன், சரி கஸ்ரத்துன், கஸ்ரு மத்து மாதிரி விளங்கு. இதுல எத்தனை எழுத்து இருக்குது? இதுதான் உங்களோட wrong. என்ன என்ன சொல்லுது? அது என்ன சொல்லுது? للآ. விளங்கல. உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல. எப்படி? لل. நான் அண்டர்லைன் பண்ணிக்கிற வேர்ட ரீட் பண்ணி காட்டுங்க பாப்போம். للآ. லல் அண்டர்லைன் பண்ணிக்கிறது அப்படி அவ்வளவுதானா? للآ. அயான் நீ கேட்ட கொஸ்டின் லைனா சர்க்கிள் போட்டிக்கிறத ரீட் பண்ணுங்கன்னு சொல்லல. அண்டர்லைன் பண்ணிக்கிறத ரீட் பண்ணான்னு சொன்னேன். ஓ. للآخرة. آخرة. How many seconds we must need? Length, this one. 3. 3. 3. அப்படியா? என்ன ரீசன்? ஓ. மத்து நானு இல்ல. ஃபத்து மத்து. ஃபத்தஹ்மது வந்தா 3 செகண்ட் இடணும் அப்படியா? ஓ, இல்ல இல்ல இல்ல. என்ன பிரச்சனை ஐயா? எல்லாத்தையும் குழப்பறீங்களே. எத்தனை செகண்ட் இடணும் இப்ப? 1. 1. அப்ப ஏன் நீங்க 3 செகண்ட் இடணும் இப்ப? ஓதுக்குள்ள சரியா எடுத்து ஓதுங்க. திருப்பி ஓதும் போகும். தேர்ட் பண்ணு. ஃபுல்லவா? ஓ, தேர்ட் பண்ணு ஃபுல்லா. وإن لنا للآخرة والأولى. போதாது. நீங்க சரி சவுண்ட ஸ்லோவாக்கி ஓதுறீங்க. அப்படி இல்ல. லைனா உஜாரா துணிச்சலோட சத்தம் எடுத்து ஓதும். சவுண்ட் எடுத்து ஓதும். ஆ சவுண்ட் போதா? ஏன்னா அந்த இடம் இந்த இடம் ஓத போக்குல அப்படியே சவுண்ட் உங்களுக்குள்ள சுருங்குது. அப்படியே இல்ல. ம் சவுண்ட் கேட்கணும். وإن لنا للآخرة والأولى. ஓகே குட். நல்லா. மாஷா அல்லாஹ். மிச்சம் நல்லா. இந்த முறை ஒர்க் கொஞ்சம் வித்தியாசமா வரப்போகுது. இந்த சென்டென்ஸ் ரெண்டும் உங்களோட செல்ஃப் ஒர்க்குக்கு வரும். நீங்களாக தான் ட்ரை பண்ண போறீங்க. எப்படி இந்த வசனத்தை விலை இல்லாம ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி திங்க் பண்ணி யோசனை எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க்கை செஞ்சு தரணும். சாரி, ஒர்க்கை செய்ய வேணாம். ஒர்க்கை ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களோட அடுத்த கிளாஸ் பெரும்பாலும் நாளைக்கு நைட்டுக்கு நடக்கும். இதே டைம் நடக்கும். உங்களோட சாட்டர்டே கிளாஸ் நாளைக்கு நடக்கும். நீங்க அனுப்ப வேணாம். ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரணும். கிளாஸ்ல சரியா ஓதி காட்டுறதுக்கு. இன்றைக்கு ரெக்கார்டை கவனமாக கேட்டுக்கோங்க. என்னென்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்லி. குறிப்பாக நிறைய மிஸ்டேக்ல இது சவுண்ட் மாறினது, இந்த இடத்துல மாட்டினது, இங்க மாட்டினது எல்லாம் முக்கியம். ரெக்கார்டை கேட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். 4வது 5வது நான் கிளாஸ்ல ஓய் தரையும் இல்லை. நீங்க ஓதுங்க, நான் திருத்துறேன்னு சொல்லையும் இல்லை. ஸோ உங்களோட செல்ஃப்ல இருக்கிற உங்களோட டேலண்டை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்டை யூஸ் பண்ணி இன்ஷால்லா அதை நீங்க ஃபுல்லா ரெடி ஆகிட்டு வரணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.